ஹாய்! நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல 11 கீழ்க்கணக்கு நூல்கள்ல ஒன்றான களவழி 40 பத்தி தான் பார்க்க போறோம். இது பார்ட் 11 வீடியோ. இதுக்கு முன்னாடி 11 கீழ்க்கணக்கு நூல்கள பத்தி 10 வீடியோஸ் குடுத்துருக்கேன். அத நீங்க பார்க்கலன்னா என்னோட சேனல் பிளேலிஸ்ட்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. களவழி 40 இதோட ஆசிரியர் பொய்கையார். இதுல 41 பாடல்கள் இருக்கு. நம்ம பேருக்கு ஏத்த மாரி இதுல 40 பாடல்கள் இருக்குன்னு நெனைப்போம். அத விட 1 அதிகமா இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 41 பாடல்கள் இருக்கும். இந்த களவழி 40 தான் இந்த 11 கீழ்க்கணக்கு நூல்கள்லயே இருக்கிற ஒரே புறநூல். இதுக்கு முன்னாடி நம்ம அறநூல்கள் அல்லது நீதி நூல்களை பற்றி பார்த்துருக்கோம், அகநூல்கள் பார்த்துருக்கோம். இப்போ புறநூல் பார்க்குறோம். அறநூல்கள் மொத்தம் எத்தனைனா 11 நூல்கள், அகநூல்கள் வந்துட்டு 6, புறநூல் 1, மொத்தம் 18 நூல்கள். அதான் 11 கீழ்க்கணக்கு நூல்கள். இது ஒன்று மட்டும்தான் புறம் சார்ந்த நூல். இதில் புறம் சார்ந்த நூல் அப்படிங்கிறனால புறத்திணைகள் 12 இருக்கு இல்லையா? புறத்திணைகள் மொத்தம் எத்தனை? 12. இந்த புறத்திணைகள் 12 பற்றியுமே சொல்லியிருக்காங்களா அப்படின்னா இல்லை. இதில் ஒரே ஒரு புறத்திணையை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதாவது வாகை திணையை பற்றி மட்டும்தான் இந்த நூலில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம அகநூல்கள் பார்த்தோம் இல்லையா? அதில் ஒவ்வொரு நூல்லையுமே அகத்திணைகள் 5 இல்லையா? 5 பற்றியுமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த நூலில் வெறும் வாகை திணையை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இந்த அகநூல்கள் மொத்தம் 6, அதில் 5 நூல்களில் வந்துட்டு 5 திணைகளை பற்றியுமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு நூலில் முல்லை திணையை பற்றி மட்டும்தான் அந்த நூல் வந்து பாடப்பட்டிருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எந்த நூல்ன்ட்டு. அதே மாதிரி இது ஏன் களவழி 40 அப்படின்னு இந்த நூலுக்கு பேர் வந்துச்சுன்னா, இதோட ஒவ்வொரு பாடல்லையுமே களம் அப்படிங்கிற வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்கும். களம்ங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கனால இந்த நூல் வந்துட்டு களவழி 40ன்னு பெயர் பெற்றது. இந்த களத்திலேயே போர்க்களம் பாடுதல், ஏற்களம் பாடுதல் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகை இருக்கு. ஆனால் இந்த நூல் வந்துட்டு போர்க்களத்தை பற்றி தான் பாடுது. இந்த நூல் வந்துட்டு சோழனை பற்றி சிறப்பிச்சு பாடுது. இது யாரை பற்றி எந்த போரை பற்றி சொல்லுது அப்படின்னா, சோழ மன்னன் செங்கானனுக்கும் சேர மன்னன் கணைக்கால் இரும்பொறைக்கும் இடையே நடைபெற்ற போரை பற்றி தான் இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே இதில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த நூல் வந்துட்டு போர்க்களத்தை பற்றி பாடப்படுறது தான். ஆனால் அதுலேயுமே எந்த போரை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த களவழி 40ல் யானை போரை பற்றி தான் யானை போர் குறித்த செய்திகள் தான் வந்து அதிகமாக இடம்பெற்றிருக்கு. அடுத்து இந்த நூலை ஏன் எழுதுனாங்க அப்படின்னா, இந்த நூலை எழுதின பொய்கையார் இருக்கார் இல்லையா? அவரோட நண்பர் தான் வந்துட்டு இந்த சேர மன்னன் கணைக்கால் இரும்பறை. அவரை மீட்கிறதுக்காக பொய்கையார் பாடினது தான் இந்த நூல்னு சொல்லப்படுது. இந்த போர் நடைபெற்ற இடம் வந்துட்டு கழுமலம். கழுமலம் தான் இந்த போர் நடைபெற்ற இடம். இந்த சேர மன்னன் சிறை வைக்கப்பட்டிருந்த இடம் வந்துட்டு குடவாயிர் கோட்டம். அதே மாதிரி இந்த நூலுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, இது வந்து கலிங்கத்து பரணிக்கு வழிகாட்டின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, கலிங்கத்து பரணியோட கான்செப்ட் என்ன? ஒரு வெற்றி பெற்ற ஒரு மன்னனை பற்றி பாடுறது தான் பரணி இலக்கியம். அதே மாதிரி இந்த நூல்லையும் பார்த்தீங்கன்னா, வெற்றி பெற்ற மன்னனை பற்றி தான் பாடியிருப்பாங்க. அதனால் இந்த நூலை வந்துட்டு, ஏன்னா இதுதான் காலத்தினால முற்பட்டது. இந்த களவழி 40 4 இல்லைன்னா 5ஆம் நூற்றாண்டிலே வந்துருச்சு. கலிங்கத்து பரணி 12ஆம் நூற்றாண்டில் தான் வந்தது. ஸோ இந்த நூலை பார்த்தது, இந்த கலிங்கத்து பரணிக்கு இந்த களவழி 40 தான் வழிகாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதோட 11 கீழ்க்கணக்கு நூல்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. நான் உங்களுக்கு 1 or 2 டேஸில் இதில் ஒரு டெஸ்ட் வீடியோ கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் பார்க்கலாம்? இப்போ 11 கீழ்க்கணக்கு நூல்கள் நம்ம முடிச்சிட்டோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.